1980s அண்ட் 1990ல பார்த்தீங்க அப்படின்னா பங்கு சந்தையில் வந்து நிறையா வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு அந்த காலகட்டத்தில் ஒரு ஒழுங்கமைப்பு அப்படி இல்லாததுனால ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மோசடி அப்படின்றது என்ன ஆச்சுன்னா நடந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய முதலீட்டாளர்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஏமாற்றப்பட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு காம்ப்ளிகேட்டடாக என்ன ஆச்சுன்னா இருந்துச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா யாரோடைய கண்காணிப்புலையும் பார்த்தீங்கன்னா அந்த டைத்தில் வந்து இல்லை. இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா 1992ல் இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த ஸ்கேமு கூட இது ஒரு உதாரணமாக சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து உணர்ந்து 1992க்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து பங்குச்சந்தையை வந்து ஒழுங்காக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் என்ன பண்ணாங்கன்னா செபி அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து முக்கியமாக தேவைப்பட்டாங்க. முக்கியமாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்காமல் தவிர்க்கிறதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டை பாதுகாக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும்.